ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம 3 மாசமா கிளீனே பண்ணாத நம்ம ரெட் டிராகன் கப்பி தொட்டி இன்னைக்கு க்ளீன் பண்ண போறோம். அப்புறம் இந்த வீடியோ முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க யாராவது மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெட் டிராகன் தொட்டிக்கு சரியான சைஸ் மூடி கிடைக்காதனால நம்ம ஓப்பன்லேயே விட்டுட்டோம். அதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தொட்டிக்குள்ள சூரிய ஒளி சுள்ளுன்னு பட்டு பச்சை பசுன்னு பாசி ஆகி போச்சு நம்ம தண்ணி ஃபுல்லா. இந்த பச்சை கலர் தண்ணி இருக்கனால என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாங்கி விட்ட ஃபிஷ் உள்ள இருக்கா இல்லையானே தெரியல. அதனாலே பாத்தீங்கன்னா இந்த டேங்கை நீ கன்ஃபார்மா க்ளீன் பண்ணியே ஆகணும் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பம்பை யூஸ் பண்ணி நம்ம தொட்டில உள்ள கிரீன் வாட்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம தொட்டில உள்ள தண்ணியெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தொட்டியோட கடைசியில ஒரு கருப்பு ஆடு நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சு. இந்த கருப்பு ஆடு என்னடான்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம தட்டாம்பூச்சியோட லார்வா தான். கிரீன் கலர் வாட்டர்னால இந்த தட்டாம்பூச்சி குட்டிகள் இருந்தது கூட நம்ம கண்ணுக்கு தெரியாம போச்சு. இந்த தட்டாம்பூச்சிகள் நம்மளோட கப்பி குட்டிகளை எத்தனை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுச்சுன்னே தெரியல. என்ன பண்றது, இந்த தட்டாம்பூச்சி லார்வா சாப்பிட்ட நம்மளோட கப்பி குட்டிகள் எல்லாம் திரும்ப வர போற கிடையாதுன்னு மனசை தேத்திக்கிட்டு இந்த தட்டாம்பூச்சியும் தூக்கி வெளியில லார்வா தூக்கி தூரப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம தொட்டியை நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பச்சை கலர் தண்ணியில வளர்ந்த சிவப்பு கலர் டிராகன் மீன்கள் நம்ம கிட்ட கொஞ்சம் சேல்ஸுக்கு ரெடியா இருக்கு. யாருக்காவது தேவைப்பட்ட ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி மறக்காம உங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடைசியா ஒரு வழியா நம்ம பச்சை கலர் தொட்டியை பளிச்சுன்னு தேய்ச்சி கல்வி பளபளன்னு ஆக்கியாச்சு. நம்ம தொட்டியெல்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபிஷஸ்க்குலாம் வாட்டர் டெம்பரேச்சர் செட் பண்றதுக்காண்டி ஓல்டு வாட்டர் கொஞ்சம் நியூ வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல பிடிச்ச எடுத்த கப்பி மீன்களை மேல் ஃபீமேல் பிரிச்சு எடுத்து தனித்தனியா விட்டு இந்த கப்பி மீன்களோட க்ரூமிங் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா காய்ஸ், பாய். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம்.